வணக்கம். இந்த கிறிஸ்மஸ் வீக்கெண்டுக்கு 5 மலையாள படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியாமல் போச்சு. ஆனால் சென்னையில் அதில் 2 படங்கள் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நோ ப்ரெஷர். ஒன்று நிவின் பாலி நடித்த படம், இன்னொன்று மோகன்லால் நடித்த படம். அது வந்து தெலுங்குல எடுத்து மலையாளத்தில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் அந்த படத்தோடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த பரோஸ் மாதிரியே பயங்கரமான பேட் வைப்ஸ் வந்ததுனால நிவின் பாலி படத்துக்கு ட்ரெய்லர் பார்க்காமே கிளம்பிட்டேன். டைட்டில்ஸ் பார்க்கும்போது தான் இது நிகில் சத்யன் டைரக்ட் பண்ண படம்னு எனக்கு தெரிஞ்சது. அவர் இதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ண படம் இந்த பாச்சுவும் அற்புத விளக்கம் பாத் ஃபாசில் நடிச்சது. என்னுடைய அரியர் லிஸ்ட்டில் நீண்ட காலமாக இருக்கிற ஒரு படம் இன்னும் நான் பார்க்கல. அண்ட் இந்த வருஷம் என்னுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் மலையாள படங்களில் ஒன்றான ஹிருதயபூர்வமுடைய ஸ்டோரியும் அகில் சத்யன் எழுதுனது தான். சத்யன் அந்திகாட் ஃபேமிலி. ஸோ கண்டிப்பாக நல்ல ஃபீல் குட் படமாக இருக்குங்கிற நம்பிக்கையில் இந்த சர்வம் மாயாவை பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா சர்வம் மாயா. நிவின் பாலி ஒரு ஆஸ்பைரிங் மியூசிஷியன். அவர் ஒரு நம்பூதிரி ஃபேமிலியை சேர்ந்தவர். ஆனால் ஏத்திஸ்ட். ஸோ அப்பாவும் அண்ணனும் பண்ணுற அந்த தொழிலை கண்டினியூ பண்ணாமல் மியூசிக் தான் பேஷன் அப்படின்னு இருக்காரு. அவருக்கு ஒரு 2 மாதம் ஃபோர்ஸ்டு கெரியர் பிரேக் எடுக்க வேண்டிய சூழல் வருது. அவர் வருமானத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னுடைய சொந்த ஊருக்கு சொந்த வீட்டுக்கு வேண்டா வெறுப்பா திரும்ப போகிறாரு. சின்ன சின்ன ரெக்கார்டிங்ஸில் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே வேற வழி இல்லாமல் தன்னுடைய குலத்தொழிலையும் சைடில் பார்ட் டைம் மாதிரி கண்டினியூ பண்ணி அதுலேயும் சம்பாதிச்சு சர்வை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வாட்டி ஒரு சின்ன பையன் ஒருத்தனுக்கு பேய் ஓட்டணும் அப்படின்னு அந்த பையன் வீட்டுக்கு போறாரு. பூஜையெல்லாம் ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பையனுக்கு சரியாயிடுது. இவருக்கே அது அதிசயமா இருக்கு, பூஜை கம்ப்ளீட் ஆகல, அதுக்குள்ள அந்த பையனுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு. ஆனால் அன்னைக்கு நைட்ல இருந்து இவர் கண்ணுக்கு அதே பேய் தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த சர்வம் மாயா. ஃபேமிலியோட பார்க்க முடிகிற ஒரு கம்ஃபர்ட் வாட்சா திரும்ப ரேண்டமாக பார்க்க முடிகிற ஃபீல் குட் படங்கள் தான் என்னுடைய ஸ்டைல் அப்படின்னு அகில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். ஸோ அவர் என்ன எய்ம் பண்ணாரோ அதை 70 to 80% சூப்பராக அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஹீரோ கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற நல்ல பேய், ஆனால் தான் யாரு என்ன ஞாபகம் இல்லை. அந்த பேய்க்கு அது ஞாபகத்துக்கு வரணும். தென் சில ட்ராமாக்களை கேரி பண்ணிட்டு இருக்கிற நிவின் பாலி கேரக்டர், அவருக்கு ஒரு ரெசல்யூஷன் கிடைக்கணும். இந்த 2 ட்ராக்கையும் ஒன்னோட ஒன்று சீம்லெஸ்ஸாக மிக்ஸ் பண்ணி நிறைய லைட்டர் மூமெண்ட்ஸ், நல்ல ஹியூமர், மைல்டான எமோஷன்ஸ்னு மிக்சியில் அடித்து ஒரு ஹார்ம்லெஸ் டெசர்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அகில். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அஜு வர்கீஸ் நிவின் பாலி காம்பினேஷன்ஸில் சீன்ஸ் எல்லாம் செம்ம ஜாலியாக நகருது. செகண்ட் ஹாஃபில் அஜு வர்கீஸோட இடத்த ரியா ஷிபு ரீப்ளேஸ் பண்ணாலுமே கூட இந்த அஜு காம்போடைய அந்த காமெடி இன்னும் கூட நிறைய இருந்துருக்கலாம்னு தோணுச்சு. ஹீரோ கண்ணுக்கு மட்டுமே பேய் தெரியுதுங்கிறத வச்சு ஆல்ரெடி சினிமாக்களில் நிறைய காமெடி காட்சிகள் எடுக்கப்பட்டிருந்தாலுமே கூட இந்த படத்தில் வர காட்சிகளும் ஃபன்னியாக ஃப்ரெஷ்ஷாக ஜாலியாக இருக்குது. முக்கியமாக அந்த பேயே கொஞ்சம் பயந்த சுபாவம் இருக்கிற ஆளுன்னு காட்டி அப்பப்போ அலற மாதிரி மொமெண்ட்ஸ் வச்சதெல்லாம் ஒரு நல்ல ஃபன் ஐடியா. நிவினுக்கும் ரியாவுக்குமான சீன்ஸும் மோஸ்ட்லி ஃபன் தான். ஒரு லைட் பேண்டர் இவன் கான்வர்சேஷன்ஸில் ரசிக்கும்படி இருந்தது. ப்ரெடிக்டபிளாக இருந்தாலுமே கூட நடிகர்களுடைய சாம் பிரசன்ஸ் அதை பேலன்ஸ் பண்ணுது. அங்கிள் கேரக்டருடைய சின்ன சின்ன காமெடி, அவருடைய லைஃப் ஃபிலாசபி, பேய் ஓட்ட போகிற இடத்துல பாரசைட் பட லெவலில் நடக்கிற ஒரு குபீர் காமெடி, அல்ஃபோன்ஸ் புத்திரனுடைய கேமியோ, ரன்னிங் கேக் மாதிரி வர அல்தாஃப் சலீமுடைய அந்த ப்ராடக்ட் டெலிவரி ட்ராக், கதைக்கு தேவைப்படலனாலுமே கூட நல்ல கத்தார்சிஸை தந்த அந்த சின்ன ஃபைட்டிங் சீன், இப்படி படம் முழுக்க நல்ல நல்ல மொமெண்ட்ஸை தூவி கிரியேட் பண்ணது மூலமாக எமோஷன்ஸில் பெரிய டெப்த் இல்லை அப்படிங்கிறத ஒரு மாதிரி சமாளிச்சிருக்காங்க. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச சீன் நிவினுக்கும் அவர் அப்பாவுக்குமான பிரச்சனை சரியாகிற அந்த ஒரு மொமெண்ட் தான். அப்பா ரூம் உள்ள பல வருஷங்கள் கழிச்சு நுழையும் போது தான் அவர் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத நிவின் கேரக்டர் ரியலைஸ் பண்ணுவார். அந்த ரூமில் இருக்கிற விஷயங்களை பற்றி அவங்க அப்பா சொல்லும்போது நிவினுக்கும் லைட்டாக அப்படியே மனசு மாற ஆரம்பிக்கும். இந்த சீனில் நிவினுடைய பர்ஃபார்மன்ஸ், ஜஸ்டினுடைய ஸ்கோர், சென்டிமெண்ட்டாக அழகாக உள்ளே கொண்டு வந்த அகிலோடைய ரைட்டிங், 3 சேர்ந்து அவ்வளவு நெகிழ்ச்சியான ஒரு மொமெண்ட்டாக இதை சூப்பராக மாற்றிருக்கும். இதே மாதிரி தன்னுடைய சைல்ட்ஹுட்டில் நடந்த விஷயத்தையும் நிவின் ரீகால் பண்ணுற சீன் நல்லா இருந்தது. டெலுலு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான பே ஆஃபும் ரொம்ப அழகாக பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. நிவின் பாலி கம்பேக்னு சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருந்தாங்க. வருஷங்களுக்கு சேஷமே அவருடைய கம்பேக் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த படம் சுமாராக ஓடுனதுனால அதில் நிவின் மெயின் ஹீரோ இல்லைங்கிறதுனால அதை கணக்கில் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது நிஜமாவே இது நிவின் பாலிக்கு ஒரு அட்டகாசமான கம்பேக். தன்னுடைய ஸ்ட்ரென்ஸுக்கு ஏற்ற ஒரு கேரக்டர் ரொம்ப சாமிங்காக, ஸ்மார்ட்டாக, அழுத்தமாக கேரி பண்ணியிருக்காரு நிவின். ரொம்ப நல்ல போர்ட்ரேயல். பட் இந்த படத்துடைய ஸ்டார் ரியா ஷிபு தான். அவங்களுடைய முதல் படமாக சுத்தமாக நம்ப முடியல. ஒரு ஜென்சி பொண்ணா அவுட் அண்ட் அவுட் டிலைட்ஃபுல்லாக, எனர்ஜெட்டிக்காக, லைவ்லியாக ஒரு பெர்ஃபார்மன்ஸை டெலிவரி பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டன்ட்லி லைக்கபிள் பிரசன்ஸ் அவங்க கிட்ட இருக்குது. இவங்களுக்கும் நிவினுக்குமான அந்த கெமிஸ்ட்ரி தான் இந்த படத்துடைய பேக் போன். அஜு வர்கீஸ் அவருடைய வழக்கமான ஜோனில் அடிச்சு ஆடி இருக்காரு. அங்கிளா ஜனார்தனன், அப்பாவா ரகுநாத் பலேரி, அண்ணனா மது வாரியர், சில சீன்ஸ் மட்டுமே வர வினித், அவருடைய வைஃப் கேரக்டர், அவங்களுடைய சின்ன பையன், நிவின் வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தங்க, நிவினுடைய வெல்விஷர் அந்த ஆடியோ இன்ஜினியர், எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி வர பிரீத்தி முகுந்தன், எல்லாருமே பக்காவாக இருக்காங்க. சிங்க் சவுண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்களா, அது ஆக்சுவலாக எங்கேயுமே தெரியல, ரொம்ப கிளியராகவே இருந்தது. ஒருவேளை இந்த படத்தோட ஹியூமரில் இருந்த அந்த டைமிங் இந்த சிங்க் சவுண்ட்னால இன்னும் கூட பெட்டராக ஒர்க் ஆச்சோ என்னவோ.
ஜஸ்டின் பிரபாகரன் பின்னணி இசையில் அப்படியே மனுஷன் அழைச்சிருக்காரு. ரொம்ப பிளசண்டான ஒரு ஸ்கோர். பாடல்கள் பெருசா மனசுல நிக்கலனாலுமே கூட அப்பப்ப அப்படியே கேட்க நல்லா இருந்து அப்படியே கடந்து போயிடுது. ஸோ படத்தோடைய டிராபேக்ஸை பத்தி பேசணும்னா, முதல்ல ரொம்ப லைட் வெயிட்டாவே மொத்த படத்தையும் கொண்டு போனதுனால ரியா கேரக்டருக்கு அந்த க்ளோஷருங்கிறது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்கா இல்லை, இன்னும் கூட ஒரு அழுத்தம் அந்த இடத்துல தேவைப்படுச்சு. தென் இன்டர்வலுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம், இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் படம் ஒரே இடத்தையே சுற்றி சுற்றி வர மாதிரி இருக்கு. இன்னும் கூட சீக்கிரமா அடுத்த கட்டத்துக்கு போகும்னு எதிர்பார்த்தேன். இந்த ஸ்ட்ரெச்சில் எடிட்டர் அகில் சத்யன் பிரீதிங் ஸ்பேஸ் விடுறேன் அப்படின்னு ஒரு சின்ன நாப்பிங் ஸ்பேஸே விட்டுருக்காரு. அந்த ஸ்ட்ரெச்சை இன்னும் கூட கொஞ்சம் கிறிஸ்பா சொல்லியிருக்கலாம். பிரீத்தி முகுந்தன் கேரக்டர் இயல்பா கதைக்குள்ள கொண்டு வரப்பட்டிருந்தாலுமே கூட இந்த கேரக்டர் இல்லாமலே கூட இந்த படம் இதே எஃபெக்டை இருக்கிற கேரக்டர்ஸை வச்சே கொடுத்துருக்க முடியும் தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அந்த மேரேஜ் சாங்லாம் டோட்டலா அன்னெசரியா தான் ஃபீல் ஆச்சு. மொத்தத்தில் இந்த சர்வம் மாயா ஒரு ஸ்வீட்டான அழகான ராம்காம் இல்ல ஃபேமிலி டிராமா இல்லைன்னா ஃபேண்டசி காமெடி டிராமா, எப்படி சொன்னாலும் படம் எனக்கு பிடிச்சிருந்தது. அவ்வளவே. உங்களுக்கு ஹிருதயபூர்வம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா எந்த படமும் பிடிக்கும். தியேட்டர்ல ஃபேமிலியோடவே பார்க்கலாம். சென்னையில் சப்டைட்டில்ஸோட தான் ஸ்க்ரீன் பண்றாங்க.